நல்ல ஸ்வீட்டாக சாஃப்டாக எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே டெக்ஸ்சரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உருகிட்ட பிறகு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை அப்படியே சேர்க்காம நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் சேர்க்கணும். சேர்த்த பிறகு கட்டி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் சர்க்கரையே போதுமானதாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். இப்போ உங்ககிட்ட இருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான கல்யாண பந்தியிலலாம் வைக்கிற மாதிரி ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.